நடனமாக அமைத்து மண்டபம் நோக்கி அழைத்து வரப்படுகின்ற அங்கே தயாரிகள் இருந்தார்கள். ரத்னமோல் அணிந்தவர்கள் கைது கேபிட்டல் அணிந்தனர். இரண்டு அணிந்தவர்களும் சமபலம் பொருந்திய அந்த வீரர்களாகவே இங்கே பலம் வந்து கொண்டிருப்பதும் இங்கே நமது மண்ணின் மைந்தனும் சம்பத் வங்கி முகாமையாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களை முதலாவது சுடனையுடன் வருவதற்காக ஆறாவது சுடரை ஒளிபரப்புவதற்காக பிரிமியர் லீக்கினுடைய தலைவர் மதிப்பாளர் தியோன்சன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தலைவர் திரு தியோன்சன் அவர்கள் வீரர்களை மைதானத்திலே கிளம்புகின்றிருக்கின்றார்கள். ரெட்னம் ரோயல் உரிமையாளர் மதிப்புக்குரிய ஜியால் டண்டனி அவர்களையும் மைதானம் வருகிறமாறு இங்கே போட்டி குழுவினர் அழைத்து நிற்கின்றார்கள். இங்க பாருங்க, நாணய சுழற்சி தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. நாணய சுழற்சியில் சிட்டி கேபிட்டலுடைய அணித்தலைவர், ரெட்னம் ரோயலுடைய அணித்தலைவர், இரண்டு அணித்தலைவர்களும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் முன்னிலையில் தங்களுடைய நாணய சுழற்சிகளை மேற்கொள்வதற்காக ரெட்னம் ரோயலுடைய அணித்தலைவர், சிட்டி கேபிட்டல் அணியுடைய அணித்தலைவர், இரண்டு அணித்தலைவரும் புள்ளி பதிவிடும் நிலையத்திற்கு ரெட்னம் ரோயல் அணி சார்பாக ஒருவரையும், கைச்சிட்டி கேபிட்டல் அணி சார்பாக ஒருவரையும் புள்ளி பதிவிடும் பதிவெட்டு நிலையத்திற்கு வருகிறார். களத்தெடுப்பை தெரிவு செய்த ரெட்னம் ரோயல் அணியினரும் தங்களுடைய கள வியூகங்களை அமைப்பதற்காக தங்களுடைய அணியினரை 2021 நட்பு சாம்பியன் பட்டத்தை எந்த அணி வெல்ல போகுது என்பதை இன்னும் சொற்ப நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம், இறுதிப் போட்டியினுடைய பிரதான நடுவர்களாக பாலேந்திரா அவர்கள் மற்றும் நிதர்சன் அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக மைதானத்திலே தற்பொழுது களம் புகுந்து கொண்டிருக்கின்றார்கள். மைதானத்திலே முதலில் களத்தடுப்பினை தெரிந்தெடுத்த ரெட்னம் ரோயல் அணியினர் அணி வீரர்களோடு
தற்பொழுது 2 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஓட்டத்தோடு அவனுடைய ஓட்ட எண்ணிக்கை 4 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம். முதலாவது பந்து பரிமாற்றம். தற்பொழுது 4 ஓட்டங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பெற்ற 4 ஓட்டத்தோடு அவனுடைய ஓட்ட எண்ணிக்கை 8 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம். முதலாவது பந்து பரிமாற்றம் எந்தவித விக்கெட் இழப்பின்றி 8 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே நிரோஜன் மற்றும் கதா அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது பந்து பரிமாற்ற நிறைவில் கைட்சிட்டி கேபிட்டல் அணியினர் எந்தவித விக்கெட் இழப்பின்றி 9 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே கஜா மற்றும் நிரோஜன் அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது ஒற்றை ஓட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 11. தற்பொழுது 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டத்தோடு அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 15 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம். இரண்டாவது பந்து பரிமாற்றம். தற்பொழுது 2 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஓட்டத்தோடு அவனுடைய ஓட்ட எண்ணிக்கை 17 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம். இரண்டாவது பந்து பரிமாற்றம். தற்பொழுது கைட்சிட்டி கேபிட்டல் அணியினுடைய முதலாவது இலக்கு தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கஜா அவர்கள் அண்டலி அவர்கள் வீசிய பந்தில் நேரடியாக போல்ட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேற கஜாவின் இடத்தை நிரப்புவதற்காக கைட்சிட்டி கேபிட்டல் அணியினுடைய அணித்தலைவரும் சகலதுறை வீரருமான டிலச்சன் அவர்கள் தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரராக மைதானத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது இரண்டாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து பரிமாற்ற நிறைவில் கைட்சிட்டி கேபிட்டல் அணியினர் ஒரு விக்கெட்டினை இழந்து 17 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே நிரோஜன் மற்றும் டிலச்சன் அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது பந்து பரிமாற்றம் சாலையோரமாக இருந்து புதிய பந்து வீச்சாளர் குணதாஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். குணதாசின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையிலிருந்து நிரோஜன் அவர்களும் நிரோஜனை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து பந்து வீச்சாளர் குணதாஸ் அவர்களும் நடைபெற இருக்கின்ற பந்து பரிமாற்றம் இப்போட்டியினுடைய மூன்றாவது பந்து பரிமாற்றம்.
தற்பொழுது ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பெற அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 19. தற்பொழுது 2 ஓட்டம் கிடைக்கப்பெற அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 24. மன்னிக்கவும் 21. தற்பொழுது சிறப்பு விருந்தினராக வருகிறது சிறப்பிக்க இருக்கின்ற AS நிசாந்தன் மெம்பர் யூனியன் நேஷனல் செலக்ஷன் கமிட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைந்திருக்கின்றோம். தற்பொழுது 3வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 3வது பந்து பரிமாற்ற நிறைவில் கைட் சிட்டி கேபிட்டல் அணியினர் ஒரு இலக்கினை இழந்து 23 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே அணித்தலைவர் டிலக்ஷன் அவர்களும் நிரோஜன் அவர்களும் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். 4வது பந்து பரிமாற்றம் மைதானத்தின் தென் திசையிலிருந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் சுலக்ஷன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சுலக்ஷனின் பந்தை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து டிலக்ஷன் அவர்களும் டிலக்ஷனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையில் இருந்து பந்து வீச்சாளர் சுலக்ஷன் அவர்களும் நடைபெற இருக்கின்ற பந்து பரிமாற்றம் 4வது பந்து பரிமாற்றம். இப்பொழுது 4வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 4வது பந்து பரிமாற்ற நிறைவில் கைட் சிட்டி கேபிட்டல் அணியினர் ஒரு இலக்கினை இழந்து 31 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே டிலக்ஷன் மற்றும் நிரோஜன் அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
தற்பொழுது ஐந்தாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஐந்தாவது பந்து பரிமாற்ற நிறைவில் கைச்சிட்டி கேபிட்டல் அணியினர் ஒரு இலக்கினை இழந்து 37 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே நிரோஜன் மற்றும் நிலச்சன் அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆறாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய தென் திசையிலிருந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் அண்டனிலியோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அண்டனிலியோவினுடைய இரண்டாவது பந்து பரிமாற்றமும் அணியினுடைய ஆறாவது பந்து பரிமாற்றமும் அண்டனிலியோவின் பந்தை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து டிலச்சன் அவர்களும் டிலச்சனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையிலிருந்து ஆர்த்தி ரெட்னம் ரோயல் அணியுடைய வேகப்பந்து வீச்சாளரும் சகலதுறை வீரருமான அண்டனிலியோ அவர்கள் புடியெடுப்பு கொண்டு தவறுவிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அணியுடைய கிடைக்கப்பெற்ற 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 41. இரண்டாவது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அண்டனிலியோ அவர்கள் வீசிய பந்தை அணித்தலைவர் டிலச்சன் அவர்கள் அடிக்க முற்பட்ட பொழுது காண்டிமனிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரர் குமரன் அவர்கள் தற்பொழுது ஆடுகளம் நோக்கி வருகை தந்திருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் ஆறாவது பந்து பரிமாற்றம். கைச்சிட்டி கேபிட்டல் அணியினர் 2 இலக்கினை இழந்து 41 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே நிரோஜன் மற்றும் குமரன் அவர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மைதானத்துடைய தென் திசையில் இருந்து பந்தை வீசுவதற்காக ஆரம்பிக்கின்றார் அண்டனிலியோ அவர்கள். அண்டனிலியோவின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தினுடைய சாலையோரமாக குமரன் அவர்கள் குமரனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் அண்டனிலியோ அவர்கள் ஓட்ட எண்ணிக்கை 48. மைதானத்திலே துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் குமரன் மற்றும் நிரோதன் அவர்கள். தற்பொழுது 7வது பந்து பரிமாற்றம் மைதானத்தின் சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கிறது. 7வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் 7வது பந்து பரிமாற்றமும் பந்தை எதிர்கொள்ள மறுமுனையிலே குமரன் அவர்கள். தற்பொழுது ஆட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வீசிய வந்து குமரன் அவர்கள் 70 முறையில் ஆட்டம் இழந்து வெளியே செல்கின்றார். குமரன் இடத்தை நிறுத்துவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் மைதானத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றார்.
ஐந்து ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே ரிச்மண்ட் மற்றும் நிரோஜன் அவர்கள் குறிப்பிட்டார் கொண்டிருக்கிறார்கள். எட்டாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தின் தென் திசையிலிருந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் சுலட்சன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சுலட்சனுடைய இரண்டாவது பந்து பரிமாற்றமும் அணியுடைய எட்டாவது பந்து பரிமாற்றமும் சுலட்சனின் பந்தை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து நிரோஜன் அவர்களும் நிரோஜனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையிலிருந்து சுலட்சன் அவர்களும். ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரிச்மண்ட் அவர்கள் ஆட்டமிழந்து தற்பொழுது மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். சுலட்சன் அவர்கள் வீசிய பந்தை நிரோஜன் அவர்கள் அடிக்க முற்பட்ட பொழுது அணியுடைய அணித்தலைவர் தியாட்ரஸ் அவர்கள் அவரிடம் சென்று ஒரு ஓட்டம் எடுப்பதற்காக எத்தனைத்த பொழுது ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டு ரிச்மண்ட் அவர்கள் தற்பொழுது ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். அணியினுடைய 4வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நிரோஜன் அவர்கள் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து வெளியே செல்ல தற்பொழுது அணியுடைய அணியுடைய 5வது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. நிரோஜன் அவர்கள் ஆட்டமிழந்து செல்ல நிரோஜனின் இடத்தை நிரப்புவதற்காக கைட்சிட்டி கேபிட்டல் அணியினுடைய சகோதர வீரர் ரோலன் அவர்கள் தற்பொழுது மைதானத்தில் வலம் வந்திருக்கின்றார். பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 8வது பந்து பரிமாற்ற நிறைவில் கைட்சிட்டி கேபிட்டல் அணியினர் 60 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 5 இலக்குகளை இழந்து தற்பொழுது 9வது பந்து பரிமாற்றம் மைதானத்தின் சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. 9வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் காண்டிபன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அணியினுடைய 9வது பந்து பரிமாற்றமும் காண்டிபனுடைய 2வது பந்து பரிமாற்றமும் 9வது பந்து பரிமாற்றம். வீசப்பட்ட பந்து அகலப்பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள
தற்பொழுது 9வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 9வது பந்து பரிமாற்ற நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 62 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் கைசிட்டி கேபிட்டல் அணியினர். போட்டியினுடைய இறுதி பந்து பரிமாற்றம் 10வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் துவா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். துவாவினுடைய 2வது பந்து பரிமாற்றமும் அணியினுடைய 10வது பந்து பரிமாற்றமும். ஆம், தற்பொழுது ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார் ரோலன் அவர்கள். அணியுடைய 6வது இலக்கம் தற்பொழுது சரிக்கப்பட்டிருக்கின்றது. 63 ஓட்டங்களை பெற்றவளை கைசிட்டி கேபிட்டல் அணியினுடைய 6வது இலக்கு சரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரர் ஆண்டனி அவர்கள் தற்பொழுது மைதானத்தை வலம் வந்திருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 10வது பந்து பரிமாற்றம். மைதானத்தினுடைய தென் திசையிலிருந்து துவா அவர்கள் பந்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். மைதானத்தினுடைய சாலை ஓரத்தில் இருந்து துவாவுடைய பந்தை எதிர்கொள்ள தஜீபன் அவர்கள் தஜீபனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையில் இருந்து துவா அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 10வது பந்து பரிமாற்றம். தற்பொழுது ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. தஜீபன் அவர்கள் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து வெளியே செல்ல கைசிட்டி கேபிட்டல் அணியுடைய 6வது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. நிரப்புவதற்காக சிட்டி கேபிட்டல் அணியுடைய புதிய துடுப்பாட்ட வீரர் நித்தியன் அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே தளம் வந்திருக்கின்றார். துவா அவர்கள் வீசிய பந்தில் ஆண்டனி அவர்கள் கோல் முறையில் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். அணியுடைய 8வது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது 1வது பாதியாட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 1வது பாதியாட்ட நிறைவில் கைசிட்டி கேபிட்டல் அணியினர் 64 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எனவே ரெட்னம் ராயல் அணியினருக்கு வெற்றி இலக்கிற்காக 65 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 65 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 60 பந்துகளில் 65 ஓட்டங்கள். எங்கே பார்ப்போம். இன்னும் சொற்ப நேரத்தில் 2வது பாதியாட்டம் ஆரம்பமாகும். இன்றைய நாளுக்கான இறுதிப் போட்டியில் ஹைட் சிட்டி கேபிட்டல் அணியை எதிர்கொண்டு ரத்னம் ராயல்ஸ் அணியினர் சிறந்த முறையில் துடுப்படுத்தாட இங்கே களம் புகுந்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது 1வது பந்து பரிமாற்றம்.
ஆம், முதலாவது பந்து பரிமாற்றத்தில் முதலாவது பந்தில் ரெட்னம் ரோயல் அணியினுடைய முதலாவது இலக்கை தற்போது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. சாண்டிவன் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். அணி எந்தவித ஓட்டமும் பெறப்படாத சந்தர்ப்பத்தில் ரெட்னம் ரோயல் அணியினுடைய முதலாவது இலக்கு தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் முதலாவது பந்து பரிமாற்றம். தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரர் விக்கி அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே களம் புகுந்திருக்கின்றார். முதலாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தின் தென் திசையில் இருந்து ரோலன் அவர்கள் வீசிக் கொண்டிருக்கின்றார். மைதானத்தினுடைய சாலையோரமாக இருந்து விக்கி அவர்கள் துடுப்படுத்தாடுவதற்காக ஆம், இரண்டாவது விக்கெட்டும் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரோலன் அவர்கள் வீசிய பந்தில் இரண்டாவது விக்கெட் தற்போது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. விக்கி அவர்கள் தற்பொழுது ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். அணி எந்தவித ஓட்டமும் பெறப்படாத சந்தர்ப்பத்தில் இரண்டாவது இலக்கு தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரர் சுலச்சன் அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் முதலாவது பந்து பரிமாற்றம். ரோலன் அவர்களுக்கு கேட்ரிக் சாதனை நிகழ்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இங்கே தென்படுகின்றன. எங்கே பார்ப்போம். இந்த மைதானத்திலே KPL பிரீமியர் லீக்கினுடைய முதலாவது கேட்ரிக் சாதனை நிகழ்த்தப்படுமா? ஆம், வீசப்பட்ட பந்து அகல பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 1. ஆம், தற்பொழுது மூன்றாவது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அணி 2 ஓட்டத்தை பெற்ற பொழுது ரெட்னம் ரோயல் அணியுடைய மூன்றாவது இலக்கு தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆண்டனி லியோனுடைய இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் ஜனா அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே களம் புகுந்திருக்கின்றார். ரெட்னம் ரோயல் அணியினர் 3 இலக்கினை இழந்து 2 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே சுலச்சன் மற்றும் தனா அவர்கள் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய சாலை ஓரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. ஆம், முதலாவது பந்து பரிமாற்றம் இன்னும் நிறைவுக்கு வரவில்லை. முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது பந்து பரிமாற்ற நிறைவில் 3 இலக்குகளை இழந்து 3 ஓட்டங்கள் ரெட்னம் ரோயல் அணியினர். இரண்டாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இரண்டாவது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக கைட்சிட்டி கேபிட்டல் அணியினுடைய அணித்தலைவர் டிலச்சன் அவர்கள் தயாராகின்றார். டிலச்சனின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தினுடைய தென் திசையில் இருந்து தனா அவர்கள்
இரண்டாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து பரிமாற்ற நிறைவில் ரத்னம் ரோயல் அணியினர் 3 இலக்கினை இழந்து 8 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். சுலக்ஷன் மற்றும் தனா அவர்கள் மூன்றாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய தென் திசையிலிருந்து வீசுவதற்காக ரோலன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அணியினுடைய மூன்றாவது பந்து பரிமாற்றமும் இது ரோலனுடைய இரண்டாவது பந்து பரிமாற்றமும். ரோலன் பந்தை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து தனா அவர்களும், தனாவை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையிலிருந்து ரோலன் அவர்களும். ஆம், தற்பொழுது தனா அவர்களால் 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டத்தோடு அவனுடைய ஓட்ட எண்ணிக்கை 12. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் மூன்றாவது பந்து பரிமாற்றம். ஆம், 4வது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரோலன் அவர்கள் வீசிய பந்தில் தனா அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். தற்பொழுது ரத்னம் ரோயல் அணியினுடைய 4வது இலக்கம் வீழ்த்தப்பட புதிய துடுப்பாட்ட வீரர் குணதாஸ் அவர்கள் தற்பொழுது மைதானத்தில் வலம் வருகின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் மூன்றாவது பந்து பரிமாற்றம். ஆம், குணதாஸ் அவர்கள் தனது அணிக்காக 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அவனுடைய ஓட்ட எண்ணிக்கை 16. தற்பொழுது மூன்றாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மூன்றாவது பந்து பரிமாற்ற நிறைவில் ரத்னம் ரோயல் அணியினர் 4 இலக்குகளை இழந்து 16 ஓட்டங்களை பெற்று மைதானத்திலே சுலக்ஷன் மற்றும் குணதாஸ் அவர்கள் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 4வது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. 4வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக சஜீவன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சஜீவனின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையில் இருந்து சுலக்ஷன் அவர்கள். ஆம், வீசப்பட்ட பந்து அகலப்பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 17.
தற்பொழுது 5வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. குணாஸ் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். தஜீபன் அவர்கள் வீசிய பந்தை குணாஸ் அவர்கள் ஓங்கி அடிக்க முற்பட்ட பொழுது ரோலனிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்து வெளியே செல்ல அணியுடைய 5வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18. நான்காவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 4வது பந்து பரிமாற்ற நிறைவில் ரெட்னம் ரோயல் அணியினர் 5 இலக்குகளை இழந்து 19 ஓட்டங்களை பெற்று அன்ரோஸ் மற்றும் சுலோச்சன் அவர்கள் மைதானத்திலே துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். நடைபெற இருக்கின்ற பந்து பரிமாற்றம் 5வது பந்து பரிமாற்றம். 5வது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய தென் திசையிலிருந்து வீசுவதற்காக ரிச்மன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரிச்மனின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தினுடைய சாலை ஓரமாக இருந்து சுலோச்சன் அவர்களும், சுலோச்சனை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையிலிருந்து ரிச்மன் அவர்களும். தற்பொழுது வீசப்பட்ட பந்து முறையற்ற பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள உறுதியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஓட்டத்தோடு வீசப்பட்ட பந்து அகல பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள அதனுடைய ஓட்ட எண்ணிக்கை 22. தற்பொழுது 6வது இலக்கம் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரிச்மன் அவர்கள் வீசிய பந்தை சுலோச்சன் அவர்கள் ஓங்கி அடிக்க முற்பட்ட பொழுது எல்லைக்கோட்டு அருகில் கஜாவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். தற்பொழுது சுலோச்சனின் இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் முரளி அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 5வது பந்து பரிமாற்றம்.
ஆறாவது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. ஆறாவது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் தஜீபன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். தஜீபனுடைய இரண்டாவது பந்து பரிமாற்றமும் அணியினுடைய ஆறாவது பந்து பரிமாற்றமும். தஜீபனின் பந்தை எதிர்கொள்ள மைதானத்தின் தென் திசையில் இருந்த முரளீஸ்வரன் அவர்கள் முரளியை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து தஜீபன் அவர்கள். தற்பொழுது 7வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாம் ரோயல் அணியினுடைய 7வது இலக்கு தற்பொழுது 24 ஓட்டங்களை பெற்றிருந்த பொழுது 7வது இலக்கிற்காக முரளி அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரர் புவா அவர்கள் தற்பொழுது மைதானத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 6வது பந்து பரிமாற்றம். தற்பொழுது 8வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரெட்டம் கோவில் அணியினுடைய 8வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. புவா அவர்கள் ஆட்டமிழந்து வெளியே செல்ல புதிய துடுப்பாட்ட வீரர் மெடோன்ராஜ் அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே கிளம்பி கொண்டிருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 6வது பந்து பரிமாற்றம். வீசப்பட்ட பந்து அகல பந்து என நடுவர் சமிக்கை கொள்ள அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 25. ஆறாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 6வது பந்து பரிமாற்ற நிலவில் ரோயல் அணியினர் 8 இலக்குகளை இழந்து 27 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட்ரூஸ் மற்றும் மெடோன்ராஜ் அவர்கள் 7வது பந்து பரிமாற்றம் 7வது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய தென் திசையில் இருந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரிச்மன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது ரிச்மனுடைய 2வது பந்து பரிமாற்றமும் அணியினுடைய 7வது பந்து பரிமாற்றமும். ரிச்மனின் பந்தை எதிர்கொள்ள சாலையோரத்தில் இருந்து ஆண்ட்ரூஸ் மெடோன்ராஜ் அவர்கள்.
தற்பொழுது 7வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 7வது பந்து பரிமாற்ற நிறைவில் ரெட்னம் ராயல் அணியினர் 8 இலக்குகளை இழந்து 31 ஓட்டத்தோடு மைதானத்திலே மெடோன்ராஜ் மற்றும் ஆண்ட்ரூஸ் அவர்கள் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். 8வது பந்து பரிமாற்றம் மைதானத்தினுடைய சாலையோரமாக இருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. 8வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அணித்தலைவர் டிரெக்ஷன் அவர்கள் தயாராகின்றார். டிரெக்ஷனுடைய பந்தை எதிர்கொள்ள மைதானத்தினுடைய தென் திசையில் இருந்து அண்ட்ரூஸ் அவர்களும் அண்ட்ரூஸை எதிர்கொள்ள சாலையோரமாக இருந்து டிரெக்ஷன் அவர்களும் நடைபெற இருக்கின்ற பந்து பரிமாற்றம் 8வது பந்து பரிமாற்றம். தற்பொழுது அணியினுடைய 9வது இலக்கம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அணி 31 ஓட்டங்களை பெற்ற பொழுது ரெட்னம் ராயல் அணியினுடைய 9வது இலக்கு தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் தற்பொழுது மைதானத்திலே வலம் வந்திருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பந்து பரிமாற்றம் 8வது பந்து பரிமாற்றம். தற்பொழுது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சிட்டி கேபிட்டல் அணியினர் ரெட்னம் ராயல் அணியினர் தற்பொழுது அனைத்து இலக்குகளையும் இழந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு கைட் பிரீமியர் லீக்கினுடைய நட்பு சாம்பியன் பட்டத்தை சிட்டி கேபிட்டல் அணியினர் தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவலூர் சொந்தங்கள் அனைவரையும் சந்தோஷமாகவும் அட்டகாசமாகவும் சந்தித்திருக்கின்றோம். இந்த அந்தோனியார் கல்லூரி மைதானத்தில் KPL போட்டிகளின் வாயிலாக இன்றைய நாளுக்கான இறுதிப் போட்டியில் ஹைட் சிட்டி கேபிட்டல் அணியை எதிர்கொண்டு ரெட்னம் ராயல்ஸ் அணி அட்டகாசமாக மோதிக்கொண்டது. போட்டியில் ஹைட் சிட்டி கேபிட்டல் அணியினர் சிறந்ததோர் வெற்றியை இந்த அந்தோனியார் கல்லூரி மைதானத்தில் நிலைத்து காட்டியிருக்கின்றார்களாம். அந்த வகையில் இன்று சுத்திகரிப்பு சிவில் இன்ஜினியரிங் மேகன்ரைன்ஸ் நிர்வாக உரிமையாளர்கள் இதற்கான பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்று பிரபா குடிநீர் விநியோகத்தின் உரிமையாளர் K கருணாகரன், பாரதி கிரியேஷன் உரிமையாளர் ராஜ் பாரதி, அதே போன்று லாகுசன் விதுப்பக உரிமையாளர் ராகுசன், காவலூர் மைந்தன் கானா பியந்தன். தற்பொழுது நடைபெற்ற இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயன் விருதை தட்டிச் செல்கின்றார் ரோலன் கைச்சரி கேபிட்டல் அணி வீரர். அவருக்கான நினைவு பரிசினை வழங்குவதற்காக எமது மண்ணின் மைந்தன் சுகணேசன் அவர்களை வழங்கி வைக்குமாறு தங்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடரின் அதிகூடிய ஓட்டம் குவித்த சிறந்த ஆட்ட நாயனாக டிரெக்ஷன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கைட்ஸ் கேபிட்டல் அணியுடைய வீரர் 7 போட்டிகள் 109 ஓட்டங்கள். எனவே அவருக்கான பரிசினை வழங்குவதற்காக
ஊர்காவல்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜெயகாந்தன் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தற்பொழுது பிரீமியர் லீக்கினுடைய இந்த சுற்றுத்தொடரில் நடைபெற்ற போட்டியில் சிறந்த பந்து வீச்சாளராக வலம் வந்திருக்கின்றார் கைட்சிட்டி கேபிட்டல் அணியினுடைய வீரர் ரோலன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 7 போட்டிகள் 15 இலக்குகள். அவருக்கான பரிசுகளை வழங்குவதற்காக காயிதே குரூப் இந்திய உரிமையாளர் கலைஞர் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நிர்வாக உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சான்றிதழை பெறுவதற்காக இந்த தொடரில் நடைபெற்ற தொடர் முழுவதுமான போட்டியிலே சுற்றுத்தொடரில் சிறந்த வீரனாக ரெட்னம் ரோயல் அணியினுடைய வீரர் சுலோச்சன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 12 விக்கெட் இழப்புகள் 62 ஓட்டங்கள். அவருக்கான நினைவு சான்றிதழை வழங்குவதற்காக ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐபி தர்மகுமார் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இதற்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காயிது இந்திய குரூப் உரிமையாளர் தனுஷன் அவர்கள். அவர்களுக்கான காசோலையை வழங்குவதற்காக டீம் தமிழ் நிறுவனத்தினர் இந்த காசோலையை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள்.
அந்த வகையில் அவர்களுக்கான காசோலை வழங்குவதற்காக தமிழ் கொடி நிறுவனத்தின் பணிப்பாளர் விமல் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அணிக்கான வெற்றி கடிதமாக வழங்குவதற்காக உங்கள் முன்னே விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சாம்பியன் கிண்ணத்தை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் சுரேஷ்குமாரோடு இணைந்து பிரதம விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து இந்த முதலாவது இடத்தை தனதாக்கி கொண்ட கைட் சிட்டி கேபிட்டல் அணிக்கு வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.